ஜப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்திருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு போராட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிறேன்? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடம் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. கண்ணே